எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. இப்ப நம்ம இந்த வீடியோல ஒரு பொருட்பன்மொழி அப்படின்ற தலைப்புல சோறு அப்படின்னா சோறு என்பதை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கு. அதை நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்த்துருவோம். அதாவது அடிசில், அமலை, ஐனி, உண்டி, உணா, ஊன், சொன்றி, துற்றி, பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கள், புற்றை, பொம்மல், மடை, மிதவை, மூரல், வல்சி, இத்தனை பெயர்கள் இருக்கு சோறு என்பதை குறிக்க. சரிங்களா? சோறு என்பதற்கு இத்தனை பெயர்கள். திரும்ப பாருங்க: அடிசில், அமலை, ஐனி, உண்டி, உணா, ஊன், சொன்றி, துற்றி, பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கள், புற்றை, பொம்மல், மடை, மிதவை, மூரல், வல்சி. இந்த சொற்கள் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? உண்டி என்ற சொல் அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட. அப்ப நாலடியார் என்ற சிலபஸ்குள்ளே நமக்கு வந்துருது. அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட அப்படின்னு நாலடியார் சொல்லுது. அதே மாதிரி உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு புறநானூறு இந்த வார்த்தையை பயன்படுத்துது. அடுத்து பாருங்க, கூழ் என்ற வார்த்தை எங்க பயன்படுத்தப்படுது? கொலக்கொல குறைபடா கூழுடை வியனர், கொலக்கொல குறைபடா கூழுடை வியனர் அப்படின்னு புறநானூறு கூழ் என்ற வார்த்தையை பயன்படுத்துது. அடுத்து பாருங்க, புழுக்கள் என்ற வார்த்தையை உப்பிலி புழுக்கள் என்று சீவக சிந்தாமணி அந்த இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, பொம்மல் என்ற வார்த்தை இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு மலைபடுகடாம் சொல்லுது. அடுத்தது மூரல் என்ற சொல் பசுந்தினை மூரல் பாலடும் பெருகுவீர் அப்படின்னு பெரும்பானாற்றுப்படை பேசுது. அடுத்து பாருங்க, வல்சி என்ற சொல்லை வளை கதிர் மல்சி கொண்டலை மல்க அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அப்ப சோறு என்பதை குறிக்கக்கூடிய இத்தனை சொற்கள் இருக்கு. ஒரு பொருட்பன்மொழியில இத்தனை சொற்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா புதிய சிலபஸ் படி பல பயனுள்ள தகவல்களை வீடியோவை எங்கெங்க இருந்து எடுத்து நமக்கு ஒரே இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இனிமையான ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.